கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகால வேளையிலே தினம்தோறும் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஆழமான காரியத்தை தியானிக்க போகிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 6 முதல் 8 ஆகிய வசனங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபை தருகிறார். நம்ம எல்லாரும் காலவெளியில கிருபை கேட்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அதிகமான கிருபை தருகிறார். எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு. சில குடும்பத்திலே கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. தேவன் துக்கப்படுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தேவனோடு நெருங்கினால் ஆசீர்வாதம். பிரதர், நான் காலையில் கிருபை கேட்டு வாங்கிட்டேன் பிரதர். சரி, அதுக்கப்புறம் நம்ம பகலில் என்ன செய்கிறோம்? வீட்டில் சில குடும்பத்தில் அழகா நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க. கிருபை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமான கிருபை தருகிறார். அதிகமான கிருபை தந்தா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அதிகமான பாதுகாப்பு தருகிறார். எல்லாமே தாராருப்பா. ஒவ்வொரு நாளும் தாராரு. அந்த 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்க முடியுதா? அவர் அதிகமான கிருபை, அதிகமான கிருபை, அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அளிக்கிறாரே. அந்த வேலையிலுங்க அளிக்கிறாரே. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அப்ப அதிகால வேளையில என்ன பிரதர் இன்னைக்கு செய்தி அப்படின்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன், செய்தி ஆழமா போகும், நீங்க கவனிக்கணும். அதிகமான கிருபை தரார் எதுக்கு? அடுத்த கேள்வி. ஏன்னா அதுல இருந்து செய்தி ஆரம்பிக்கும். அதிகமான கிருபை அளிக்கிறாரு எதுக்கு? இப்ப புரியுதா? அந்த செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள போறேன். நான் மறுபடியும் சொல்றேன். அதிகமான கிருபை அளிக்கிறாரு எதுக்கு? பெருமையா பேசவா? திமிரா பேசவா? சில குடும்பத்திலே நான் யாரு தெரியுமா? சில குடும்பத்திலே கொஞ்சோண்டு நகை சேர்த்திருப்பாங்க, கொஞ்சோண்டு வீடு கட்டியிருப்பாங்க, கொஞ்சோண்டு கார் வாங்கியிருப்பாங்க, கொஞ்சோண்டு ஒரு பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்கும், கொஞ்சோண்டு சம்பளம் வந்திருக்கும். அந்த கொஞ்சோண்டு கொடுத்தது யாருப்பா? தேவன் தானே. அதிகமான கிருபை தந்து ஒரு குடும்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா எனக்கு வீடு தந்தது நீங்க தான்ப்பா, எனக்கு காரு தந்தது நீங்க தான்ப்பா, எனக்கு தங்கம் தந்தது நீங்க தான்ப்பா, எனக்கு மனைவி தந்தது நீங்க தான்ப்பா, பிள்ளைகள் தந்தது நீங்க தான்ப்பா, நல்ல கனவு தந்தது நீங்க தான்ப்பா, எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, அது தந்தது நீங்க தான்ப்பா, நான் நல்ல பிசினஸ் பண்ண தந்தது நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தினால் இன்னும் கிருபை அதிகமா தருவார். இன்னைக்கு கால வேளையில நான் மறுபடியும் சொல்றேன், செய்தி ஆழமா உள்ள போயிட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமா கவனிங்க. தேவையில்லாம வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். அதிகமான கிருபை அளிக்கிறாரே எதுக்குப்பா? சண்டை போடவா? வைராக்கியமா வாழவா? எரிச்சலோட வாழவா? கோபமோடு வாழவா? இல்ல பொறாமையோடு வாழவா? எதுக்கு? நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? வீடு கட்டினா பெருமை, கார் இருந்தா பெருமை, பெரிய போஸ்ட்ல இருந்தா பெருமை. நான் எப்போதுமே யூடியூப்ல சொல்லுவேன், 2 நாள் வயித்தால போயிட்டுனா தெரியும் அந்த மனுஷனுடைய நிலைமை. ரீசண்டா கொஞ்சோண்டு சளி, இருமல், அவ்வளோதான். குரல் வெளியே வர மாட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மண்ணுனால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. நம்முடைய சுவாசம் அவருடைய உள்ள கையில இருக்கு.
பரலோகத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. என் பையன் 24 மணி நேரம் என்ன செய்றான்? என் மகா 24 மணி நேரம் என்ன செய்றா? அவருடைய உள்ளங்கரத்துக்குள்ளே சுவாசத்தை வைத்து நமக்கு கிருபை தந்து தம்முடைய இரத்தத்தினாலே வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டியிருக்கிறார். எவ்வளவு பாதுகாப்பு! அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளு கெட்ட வார்த்தை பேசுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடுகளை போயிருந்தாங்க, பெருமையா பேசுறாங்க, பொறாமைப்படுறாங்க, வைராக்கியமா இருக்காங்க, கசப்போட இருக்காங்க, கிருபை இழந்து போயிட்டு இருக்காங்கப்பா. நான் அதனாலதான் மறுபடியும் சொன்னேன், செய்தி ஆழமா தான் உள்ள போகும் அப்படின்ட்டு. 24 மணி நேரம் கிருபை தந்து அந்த கிருபை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளு எவ்வளவு எரிச்சலோட இருக்கிறாங்க, எவ்வளவு பகையோடு இருக்கிறாங்க, எவ்வளவு பொறாமையோடு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல மூர்க்க ஆவிதான் இருக்கு. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை. அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்காளே. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பிசாசுடைய குணம். கர்த்தருடைய பிள்ளைகள் நற்குணம் இருக்கணும், இரக்கமுள்ள குணம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதெல்லாம் காணமே. நம்மலாம் பரலோகத்துக்கு போனா ஆயத்தமா இருக்கிறோமா? நல்லா யோசித்து பார்க்கலாம். அழகா உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. சில குடும்பத்துல துணிகரம், துன்மார்க்கம் மட்டும்தான் இருக்கு. ஐயா, அம்மா 24 மணி நேரம் அளவுக்கு அதிகமான கிருபை தந்துதான் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஒரு பாவி மனம் திரும்புவானா? மனம் திரும்பினதானே பாவ மன்னிப்பு தருவாரு. தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். எப்போ? இஷ்டம் போல திமிர அலைஞ்சாவா, இஷ்டம் போல கோபமா வாழ்ந்தாவா, இஷ்டம் போல பெருமையா வாழ்ந்தாவா? எப்போ? அப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா தாழ்த்தியாச்சு அப்படின்னா, என் பிள்ளை வந்துட்டுப்பா, என் பையன் வந்துட்டான், மனம் திரும்பி வந்துட்டான், மோதிரம் தராரு, ட்ரெஸ் தராரு, சகல விதமான செழிப்பு தருவாரு. ஆனால் அதிகமான கிருபை தராது. எதுக்கு? எப்படியாவது மனம் திரும்பிடணும். நீடிய பொறுமையோடு பார்த்துட்டு இருக்கிறார். அதனால இந்த கிருபையின் காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசி காலத்துல கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல துணிகரமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய தண்டனைக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பெருமை இருக்கா, தூரத்துக்கு போட்டுருங்க. அவர் அடிச்சா யாரும் பக்கத்துல இருக்க முடியாது. கிருபையின் காலத்துல வாழ்றோம். மனம் திரும்பினா மட்டும்தான் கிருபை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கிருபை பெற்றுக்கொண்டுட்டு ஓடுறாங்க. ஆனால் தேவன் பார்த்துட்டு இருப்பார். எப்படிப்பா ஓடுற? நான் உனக்கு அதிகமான கிருபை தரேனே, நீ என்ன செய்யற? கணக்கு கேட்பாரு. ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லி தரேனே. என் வீட்டில், என் குடும்பத்தில் ஒரு பொருள் வாங்க, ஒரு ஜாமான் வாங்க, கடைக்கு ஒரு 500 இல்லை 100 இல்லை ஒரு 200 கொடுத்து அனுப்பி விடுறேன். போயிட்டு வந்த உடனே ஒரு அப்பா கணக்கு கேட்பேன். மக்களே, வெளியில் போனீங்களே, எவ்வளோ ரூபா செலவு பண்ணீங்க? 100 செலவு ஆயிட்டா? மிச்சம் இருக்கா? கணக்கு கேட்பேன். ஒரு அப்பாவா என் வீட்டில் பிள்ளைகிட்ட கணக்கு கேட்பேன். மனைவி ஜாமாங்க போனாலும் கணக்கு கேட்பேன். கணக்கு கேட்டு எழுதி வைப்பேன். பரலோகத்துல தேவன் கிருபை தராரு, அதிகமான கிருபை தராரு. அந்த கிருபைக்கு கணக்கு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? நல்லா யோசித்து பார்ப்போமே. நான் உனக்கு அதிகமான கிருபை தரம்ல, எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. அதிகமான கிருபை தராரு. அந்த அதிகமான கிருபை பெற்று கொண்டுட்டு எத்தனை குடும்பத்துல சுயத்துக்காக ஓடுறாங்க, எத்தனை குடும்பத்துல தனக்காக வாழ்றாங்க, எத்தனை குடும்பத்துல ஜென்ம சுபாவம் வந்துருது, எத்தனை குடும்பத்துல இந்த மாம்ச குணம் வந்துருது. தேவன் வெறுக்கக்கூடிய காரியம் எதெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் வளரும் சொல்லி நான் ஆசைப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன்.
கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது. இவ்வளவு ஆழமா இருக்கா? இருக்கு, ஆழமா தான் இருக்கு. ஒரு மனுஷன் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். இலவசமா கிருபை தராரு. வா, உன்னை நீதிமான் ஆக்குறேன், என் பிள்ளைய உன்னை மாத்துறேன், வா. அழகா கூப்பிடுறாரு. முதல்ல உள்ள ஓடி வந்திருக்காங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பெருமை போக மாட்டேங்குது. பெருமை எங்கெல்லாம் இருக்கோ அங்க தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சில வீட்டிலலாம் ஒரு சின்ன ஒரு கார் வச்சிருப்பாங்கப்பா, ஒரு சொந்த வீடு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. நாங்களாம் யார் தெரியுமா? நாங்க எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துக்குள்ள வேணா யோசிக்கலாம். ஆனா தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. உனக்கு நான் அதிகமான கிருபை தந்துதானே கார் தந்தேன். உனக்கு நான் அதிகமான கிருபை தந்துதானே ஒரு வீடு தந்தேன். உனக்கு நான் அதிகமான கிருபை தந்துதானே ஒரு வியாபாரத்தை தந்தேன். உனக்கு நான் அதிகமான கிருபை தந்துதானே உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தந்தேன். உனக்கு அதிகமான கிருபை தந்துதானே ஒரு பெரிய போஸ்ட்ல உட்கார வச்சிருக்கேன். ஆனா உனக்குள்ள என்ன இருக்கு? அந்த பெருமை உள்ள வரும்போது தேவனே சொல்லிடுவாரு, நான் உனக்கு கிருபை தந்தேன், ஆனா உனக்குள்ள வந்தது என்ன? பெருமை. அதனால தேவனே எதிர்த்து நிற்பார். தேவனே எதிர்த்து நிற்பார். அதனால இந்த கால வேளையில அதிகமான கிருபையை கேட்கிறீங்களா? அப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, என் குடும்பத்தை நீங்க தான்ப்பா நடத்துறீங்க, என் குடும்பத்தை நீங்க தான்ப்பா நடத்துறீங்க, என் குடும்பத்தை நீங்க தான்ப்பா நடத்துறீங்கன்னு சொல்லி சாஷ்டாங்கமா அவருடைய பாதவில அர்ப்பணித்தால் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும். இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமா கிளம்பி போயாச்சு அப்படின்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள போய் மாட்டிக்கிடுவாங்க. கிருபையின் காலமா இருந்தாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் தண்டனை உண்டு. ரவிராஜ்லாம் நல்ல அடி வாங்கிட்டு வந்துதான் உட்காந்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் நல்ல அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா சொன்னா கேட்க மாட்டாங்க சில ஆளுகள், அதுல நானும் ஒரு ஆளு. நல்ல தேவன்ட்ட அடி வாங்கியிருக்கேன். இப்ப அடங்கி உட்காந்துருக்கேன். எதுக்கு தெரியுமா? கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், துணிகரமா போனால் தண்டனை. நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். சொந்த வீடுலாம் வித்து நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். கஷ்டம்னா என்ன எனக்கு நல்லாவே தெரியும். சகல செழிப்போட வாழ்ந்திருக்கேன். ஆனா கையில ஒரு ரூபா இல்லாம நடு ரோட்ல நின்றுருக்கேன். ஏன்? விக்கிரத்தை தேடிட்டேன், அவ்வளவுதான். பாவத்துல போயிட்டேன். துறதுக்கு வீசிடுவாரு. கிருபை தாரார் அப்படின்னு உடனே இஷ்டம் போல கிடையாது. ஒழுங்கா தேவனுடைய கரத்துக்குள்ள இருந்தால், அவருடைய உள்ளம் கரத்துக்குள்ள இருந்தால் பாதுகாப்பு. இல்லை பிரதர், நாங்க கிருபை வாங்கிட்டு நாங்க இஷ்டம் போலதான் இருப்போம். எங்க சர்ச்சில் அப்படிதான் டீச் பண்ணியிருக்காங்க. நீ கிருபையின் காலத்துல வாழ்ற, இஷ்டம் போல வாழு, அதெல்லாம் பேய் பிரசங்கம். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாய் வாழ்ந்தால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இப்ப கடைசி காலத்துல கிருபையின் பிரசங்கம்லாம் இருக்கு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பு. அதனால கால வேளையிலே நமக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, அப்பா, என் வீட்டில் ஒண்ணுமே இல்லைப்பா, எனக்கு கொஞ்சோண்டு அரிசி வாங்க கொஞ்சம் பணம் தாங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு ரொம்ப வயிறு பசிக்குப்பா, வீட்டில் ஒண்ணுமே இல்லைப்பா, காசே இல்லைப்பா, ஒரு சின்ன வேலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் கேட்பாங்க. அப்பா உடனே பார்ப்பாரு, என் பிள்ளைக்கு அரிசி கூட வாங்க ரூபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கிடுவார். ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட் தந்துடுவார். அந்த குடும்பம் பார்த்தா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல பார்த்தா சொந்த வீடு கட்டி ஒரு கார்லாம் வாங்கி நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பாட்ட போய் நிற்க மாட்டாங்க. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் யாராவது வீட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்கள தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க.
10 வருஷம் முன்னாடி அவங்க தேவன்கிட்ட போய் கேட்கும்போது, என் வீட்டில் அரிசி கூட வாங்க ரூபா இல்லைப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி 10 வருஷம் முன்னாடி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துல அவ்வளோ வளர்ச்சி, அவ்வளோ வளர்ச்சி. அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அந்த கிருபை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தாழ்மையோடு இருந்தால் தேவன் இன்னும் உயர்த்துவார். அதே நேரத்தில் ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது தேவன் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் 2 பக்கம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 2 பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்மை என்னன்னா என்ன, தீமைன்னா என்ன, 2 டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தா தாழ்மை, இன்னொரு பக்கம் பார்த்தா பெருமை. ஒரு பக்கம் பார்த்தா அதிகமான கிருபை தாராரு, இன்னொரு பக்கம் பார்த்தா நியாயம், நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். கணக்கு விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். நான் உனக்கு இவ்வளவு கிருபை தந்தனே, உனக்கு நான் இத்தனை லட்சம் ரூபாய் தந்தனே, நீ வீடு கட்டி செட்டில் ஆயிட்ட, நீ ஒரு சொந்தமா கார் வாங்கிட்ட. ஆனா ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தியா? ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தியா? கர்த்தருடைய ஊழியம் செய்யறவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தியா? கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையில செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, இது ஏதோ செய்தி கிடையாது. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரியும். காலையில சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலாம் வரல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ்ந்தால் உங்க கூட இயேசு இருப்பார். நான் கீழ்ப்படியவே மாட்டேன், நான் துன்மார்க்கமா தான் இருப்பேன், நான் திமிரா, நான் பெருமையா தான் இருப்பேன் அப்படின்னா அங்க பிசாசு உள்ள வந்துருவான். அவர் அதிகமான கிருபை தரார். எதுக்கு? இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பணும், இன்னைக்கு என் பிள்ளை என் பக்கம் இருக்கிறாளா, என் பக்கம் இருக்கிறான்னு சொல்லி பரலோக தேவன் பார்த்துட்டு இருப்பார். பிசாசுக்கு எப்போ செவி கொடுக்கறான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெருமை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துரும். நிறைய குடும்பத்துல சண்டை போட்டு புருஷன் முன்னாடிலாம் பிரிஞ்சு போயிருந்தாங்க. பின்னாடி என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இந்த பெருமை, பெருமை. நான் வியாபாரம் பார்க்கும்போது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல, ரவி வீட்டுக்கு போகலையடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் விளையாட்டு போக்கில் சொல்லுவேன், எனக்கு முதல்ல மனைவி கிடையாது, முதல்ல எனக்கு வியாபாரம் தான் அப்படிம்பேன். பல தடவை சொல்லி பார்த்தாங்க. நம்மால் யார் கேட்டா? நானும் கேட்க மாட்டேன். ஒரு நாள் கடை இல்லாமல் நடு ரோட்டில் நின்னேன். கடையை பார்த்து அப்படியே கண்ணீர் வடித்தேன். கடை மேலே அவ்வளோ ஆசை வச்சுருந்தேன். அந்த கடை காணாம போயிட்டு. வீடு கட்டியிருந்தேன். இந்த வீடை பார்த்தேன். ஒரு நாள் வீடை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். கண்ணீரோடு வெளியே வந்தேன். நான் எது மேலெல்லாம் ஆசை வச்சுருந்தேனோ எல்லாமே என்னை விட்டு தள்ளி போயிட்டு. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, என்னுடைய இருதயம் வியாபாரத்து மேலே இருந்துச்சு, என்னுடைய இருதயம் வீட்டு மேலே இருந்துச்சு, என்னுடைய இருதயம் பணத்து மேலே இருந்துச்சு, என் இருதயம் இயேசுவோடு இணைக்கப்படாமல் இருந்துச்சு. இயேசுவோடு இணைஞ்சதுக்கு அப்புறம் என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைச்சது. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என் இதயத்துக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பைபிள் வாசித்தா புரிஞ்சுது. மறுபடியும் சொல்லி தரேன். கால வேளையில பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கா? உங்க இருதயம் எதோட இருக்கு? உங்க இருதயம் எதில் கொண்டு வச்சிருக்கீங்க? ஏன் பெருமையான காரியம் உள்ள வருது? நிறைய குடும்பத்துல பெருமை பெருமை பெருமை. ஒரு 2 டிகிரி ஒரு 3 டிகிரி வாங்கியிருப்பாங்க. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையா பேசிட்டாங்கனாலே அந்த இடத்துல சத்துரு உள்ள வந்துருவான். கிருபை இழந்து போயிடுவாங்க. தேவன் எதிர்த்து நிற்பார். அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆதலால், அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. உங்களுக்கு அதிகமான கிருபை தாரார்ல. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கிருபை தந்துட்டார். உங்களுக்குள்ள ஏன் பெருமை வருது? பெருமை வந்துச்சுன்னா தேவனை எதிர்த்து நிற்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
சரி, இல்லப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா. எனக்கு வீடு தந்தது நீங்க தான்ப்பா. எனக்கு கார் தந்தது நீங்க தான்ப்பா. எனக்கு வண்டி தந்தது நீங்க தான்ப்பா. எனக்கு பிள்ளை தந்தது நீங்க தான்ப்பா. எனக்கு ஒரு நல்ல கணவர தந்தது நீங்க தான்ப்பா. ஒரு நல்ல மனைவி தந்தது நீங்க தான்ப்பா. நல்ல வியாபாரத்த தந்தது நீங்க தான்ப்பா. நல்ல ஒரு வேலை தந்தது நீங்க தான்ப்பா. அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த, 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 நம்மை தாழ்த்த, 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 இன்னும் அதிகமான கிருபை தருகிறார். அப்ப கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஃபார்முலா. இன்னைக்கு பேசின செய்தி. இத நீங்க அழகா நோட் பண்ணி, அழகா தாழ்த்தி, அப்பா ஒண்ணுமே இல்லப்பா. இதெல்லாம் நீங்க தந்ததுதான்ப்பா. 1000 கோடி சொத்து இருக்கா? இந்த 1000 கோடி நீங்க தான்ப்பா தந்தது. கையில ரூ. 100 தான் இருக்கா? அந்த ரூ. 100 நீங்க தான்ப்பா தந்தது. கையில ஒரு 10,00,000 இருக்கா? அந்த 10,00,000 தந்தது நீங்க தான்ப்பா. கையில ஒரு 50,000 இருக்கா? அந்த 50,000 தந்தது நீங்க தான்ப்பா. இனிமேல் உங்கள விட்டு நான் எங்கேயும் தள்ளி போ மாட்டேன்ப்பா. எனக்கு பெருமை வேண்டாம்ப்பா. எங்க வீட்டு முன்னாடி ஒரு கார் நிக்கா? அந்த கார் தந்தது நீங்க தான்ப்பா. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் உங்க இருதயம் தேவனோடு இணைந்திருந்தால் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம், அத அப்படியே தேவன்ட்ட சொல்லணும். அப்பா காலையில செல்போன் மூலியமா, யூடியூப் மூலியமா, தேவனர்கள் எப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா, இந்த ரவிராஜ் பிரதர் மூலியமா இந்த செய்திய நாங்க கேட்டோம்ப்பா. இத தந்தது நீங்க தான்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்படின்னு சொல்லி தேவனோட நாமத்தை உயர்த்த, உயர்த்த, உயர்த்த அழகா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா பெருமை மட்டும் உள்ள வந்துச்சுன்னா, அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கேட்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும்போது தான் பிசாசு உள்ள வருவான். இப்ப சில குடும்பத்திலே பெருமை உள்ள வச்சுக்கிட்டு, என் வீட்ல எனக்கு பிரச்சனை, என் வீட்ல எனக்கு பிரச்சனை, என் வீட்ல எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில நாடு நாடா சுத்திருவாங்க. ஏன்னா நிம்மதி இருக்காது. எங்கேயாவது போய் பார்ப்பாங்க. நைட் நேரத்தில தண்ணி அடிச்சு பார்ப்பாங்க. சமாதானமே இருக்காது. வேற எங்கேயாவதெல்லாமோ போய் பார்ப்பாங்க. சமாதானமே இருக்காது. பெருமை எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும்போது, அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. இப்ப என் இருதயத்துல நான் சொல்ல முடியும். என் இருதயத்துக்குள்ளே நான் எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப போட்டு யோசிக்க மாட்டேன். கர்த்தருடைய கிருபையினால சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த ஒரு பாரம் மட்டும் தான் எனக்கு எப்போதுமே இருக்கும். நான் சில நேரத்துல ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பேன். சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கணுமே, சுவிசேஷம் அறிவிக்கணுமே, சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த ஒரு பாரம் மட்டும் அதிகமா உண்டு. அதனால எனக்கு தேவனுக்குள்ள ஐக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத பத்தி நான் யோசிக்கல மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். நான் ஆல்ரெடி ஒரு வீடெல்லாம் வித்துட்டு தான் வந்திருக்கேன். வியாபாரத்துல நஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். நானே நடு ரோட்ல போய் நின்னு தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு இந்த பணமோ, இந்த காசோ, இந்த உலகத்துல காரியமோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. செத்தா பரலோகத்துல நிக்கணும். செத்தா அங்க நிக்கணும். கணக்கு குடுக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல போய் நான் கணக்கு குடுக்கணும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பா போய் நான் நிக்கணும். நான் நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, நான் நற்கிரியை செஞ்சாலும் சரி, துர்க்கிரியை எல்லாம் அங்க நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு குடுக்கணும். ஏன்னா பைபிள் வசனம் வாசித்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படிந்து சிறு பிள்ளை போல மனம் திரும்பி மாறினா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அழகா பைபிள் வாசித்து கண்டுபிடிச்சாச்சு. இருக்கிற கொஞ்ச நாள்ல இன்னும் ஏதாவது கீழ்ப்படி முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, தேவனர்கள் எப்ப மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா கேளுங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். உங்க வீட்டு முன்னாடி கார் நிக்கா, நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறீங்களா, பெருமை மட்டும் வேண்டாம். நாங்க இருக்கிற வீடு எங்களுக்கு தேவன் தந்தது. ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்களா, இந்த வாடகை வீடு எங்களுக்கு தேவன் தான் தந்தார். பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருப்பீங்க, எந்த சூழ்நிலும் சரி எங்களுக்கு தேவன் தந்தது. நீங்க வீடு கட்டிட்டீங்களா, இது தேவன் தந்தது. தேவனோட நாமத்தை உயர்த்துங்க. தேவனோட நாமத்தை உயர்த்த 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 உங்க குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிச்சுட்டு வருவார். இன்னும் உங்க குடும்பம் உயரும். தேவனோட நாமத்தை உயர்த்தினால் உங்க குடும்பம் உயரும். அதனால ஆவிக்குரிய பல ரகசியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த கிருபை யாருக்கு? அந்த கிருபை யாருக்கு? கிருபை யாருக்கு? கிருபை யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம். தாழ்மைனா என்ன, பெருமைனா என்ன, அழகா கவனிச்சிருக்கலாம். பெருமை வேண்டாம்ப்பா. நான் வியாபாரத்துக்கு போது கடை மேல ஒரு ஆசை வச்சிருந்தேன், வீடு கட்டினேன், வீடு மேல ஒரு ஆசை வச்சிருந்தேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நடு ரோட்டுல நின்னேன். அந்த ஆசைலாம் அப்படியே போயிட்டு. இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தை வீட்டு மேல ஆசை, பிள்ளைகள் மேல ஆசை, கணவர் மேல ஆசை. தேவன் ஒரு நாள் நமக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து பாதுகாத்தா மட்டும்தான் எல்லாமே உண்டு. கொரோனாக்கு அப்புறம் கூட இன்னும் திருந்தலை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கடைசி வரைய வீடு, நகை, பணம், பேங்க் அக்கௌண்ட், என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம் இதுலயே போயிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர முடியும்? கர்த்தருடைய வருகையில நம்ம எப்படி காணப்பட முடியும்? எல்லாம் தேவன் தந்தது. யோபு அழகா சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிஞ்சிட்டு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என் வாழ்க்கையிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால பல ரகசியங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என் வாழ்க்கையில நான் உபத்திரப்பட்டது நல்லது. இன்னைக்கு உங்க முன்பா பேசுறதுக்கு நான் கடந்து வந்த பாதைகள், கடினமான பாதைகள், பல சூழ்நிலையில கடந்து வந்திருக்கேன். அதனால செய்தி பேசும்போது சில நேரத்தில் ஆழமா போயிட்டு இருக்கும். நான் நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால அதையும் சேர்த்து சொல்லிட்டு இருப்பேன். தாழ்மை 2016 மிஷினரி ஊழியத்து போன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா ஜெபிக்கும் போது சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியார் வேலை கிடைச்சது. கோயில் குட்டியார் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், சர்ச்சில் கிளீன் பண்ணி எல்லாம் சேவை செய்யணும். அந்த சர்ச்சில் அழகா திருநெல்வேலியில் தெசனோலை பகுதியில் 2 வருஷம் சமரி சர்ச்சில் வேலை பார்த்தேன். கர்த்தரோட கிருபையினால பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எல்லா தேசத்துக்குள்ளும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு யூடியூப் மூலியமா ஒரு சேனல் கொடுத்தார். எப்படி? நான் ஒரு வியாபாரியா இருக்கிறேன், வியாபாரத்தில் நஷ்டம் வருது, மிஷினரியா போன்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுறேன். சர்ச்சில் ஒரு கோயில் குட்டி வேலை கிடைச்சது. அந்த வேலையை அழகா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். எனக்கு கோயில் குட்டி வேலை கிடைச்சது சந்தோஷமா இருந்துச்சு. வேலைக்கு முதல் நாள் கிளம்புறேன், அப்படியே அபிஷேகம் பண்ற தலையிலேருந்து கால் வரைய பாத்திரம் எல்லாம் தலை ஃபுல்லா அப்படியே நிரம்பி வழியுது. அபிஷேகம் பண்ணிட்டார். அடுத்தாப்புல இந்த ஊழியம் பத்தாதுன்னு சொன்னேன், மறுபடியும் அபிஷேகம் பண்ணார். காரணம் என்ன? தாழ்த்தினேன். அப்பா ஒண்ணுமே இல்லப்பா, என் மேல உள்ள எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா, என் பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பான்னு சொல்லி சாஷ்டாங்கமா தாழ்த்தினேன். தாழ்த்தும் போது கிருபை தந்து அழகா உயர்த்தி கொண்டு வந்தார். என்ன காரணம்? நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. தாழ்த்துங்க, இருக்கிற இடத்துல தாழ்த்துங்க. அப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா, இதெல்லாம் நீங்க தந்ததுதான்ப்பா, இதெல்லாம் நீங்க தந்ததுதான்ப்பா, என்னை சுத்தி இருக்கலாம் நீங்க தந்ததுதான்ப்பா, என்கிட்ட எவ்வளவோ குறை இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தினால் இன்னும் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால், அந்த வேர்ட்லாம் அதனுடைய கண்டினியூ. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர் அதிகமான கிருபை தரார்ல, நம்ம தாழ்த்தி இருக்கிறோம்ல, அதே போல எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கப்புறம் தான் 2 புள்ளி வருது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பெருமையை உள்ள வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பெருமை மூலியமா பிசாசு வீட்டுக்குள்ள வந்துருதான். இவங்க நினைக்கிறாங்க, பிரதர் எங்க வீட்டுல எல்லாமே இருக்கு பிரதர், கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, வீட்டுல பேரம்பேத்தில இருந்து பிள்ளைல இருந்து எல்லாம் இருக்கிறோம். ஆனா எங்க வீட்டுல நிம்மதி மட்டும் இல்ல பிரதர், சமாதானம் மட்டும் இல்ல பிரதர், எங்க வீட்டுல சந்தோஷமே இல்லை பிரதர், ஒரே ஹாஸ்பிட்டல் செலவு போகுது, தேவையில்லாம அங்கங்க பணம் போயிருது, என்னன்னே தெரியல பிரதர், நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தோம், நாங்களாம் கிறிஸ்டின் தான் பிரதர், நாங்களாம் வேதக்காரங்க தான் பிரதர், ஆனா எங்க வீட்டுல நிம்மதி மட்டும் இல்லை பிரதர். ஏன் ஏன் ஏன்? ஒரே ஏக்கம். ஏன்?
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்க. பெருமைக்கு கொஞ்சம் கேட்டை லைட்டா திறந்து விட்டுருப்பாங்க. அந்த கேட்டை திறந்து விட்டோன்னா அது மூலியமா பிசாசு நேரா வீட்டுக்குள்ள வந்துருவான். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா சமாதானமே இருக்காது. நான் சொல்றேன், நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப் டு டேட்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேதியில நிறைய வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. என்ன காரணம்? பிசாசு வீட்டுக்குள்ள வந்துட்டான். எப்படி வந்தான்? பெருமைங்க டோர் ஓப்பன் ஆயிட்டு. பெருமைங்க டோர் ஓப்பன் ஆகும்போது தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கும்போது, காருங்க ஒரு பெருமை. கார் தேவன் தந்ததுதான். ஆனா நான் கார் வாங்கினேன், நான் வீடு கட்டினேன், நான் 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 தான் செஞ்சேன். தேவன் நமக்கு ஜீவனை தந்தா மட்டும்தான் ஒரு கார் ஓட்ட முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும், அந்த வீட்டுல குடியிருக்க முடியும். தேவன் நமக்கு கிருபை தந்து உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு காரோ நம்ம ரன்னிங்ல போக முடியும். அதுல ரவிராஜோ யாருமே ஒண்ணுமே இல்லை. தேவன் நமக்கு இந்த நாளை தந்து இந்த காலைவேளையில் செய்தி கேட்கறதுக்கு கிருபை தந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் கிருபை. நான் மறுபடியும் 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 சொல்றேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒண்ணுமே இல்லப்பா, நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, இதெல்லாம் தேவன் தந்ததுப்பா, இதெல்லாம் தேவன் தந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா தாழ்த்தியாச்சு, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாச்சு அப்படின்னா நம்ம தைரியமா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தி, அப்பா நீங்க தான்ப்பா எல்லாம் தந்தது அப்படின்னு சொல்லி தேவனோட நாமத்தை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, உயர்த்தும் போது, அவருடைய நாமத்துக்குள்ள மகிமை செலுத்தும் போது அந்த வீட்டுக்குள்ள பிசாசு வரமாட்டான். நல்ல செய்தி ஆழமா போயிட்டு இருக்கு. முடிஞ்சா மறுபடியும் கூட கேளுங்க. முக்கியமான செய்தி. ஒரு கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளு ஏன் பெருமை வருது? ஏன் திமிரு? ஏன் அந்த அகந்த வருது? அந்த வீட்டுக்குள்ள தானே பிசாசு வாரான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளை செய்தி கேட்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போயிடுவானா, அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்னைக்கு காலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுவரையும் நான் தள்ளி போயிட்டேன் பிரதர், என்னை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா அப்படின்னா அழகா எழுதப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் சேருங்கள். எப்படி சேரணும்? அப்பா நான் மனம் திரும்புறேன்ப்பா, இது வரைக்கும் நான் நிறைய பெருமையா பேசிட்டேன்ப்பா, நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் என் குடும்பத்தை நடத்தினேன், நான் தான் இந்த வீடு வாங்கினேன், நான் தான் கார் வாங்கினேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் இந்த வேலைக்கு இவ்வளவு ரூபா இப்படி கொடுத்து வாங்கிட்டேன். அப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா, இல்லப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி, எந்தெந்த காரியத்துல பெருமையா பேசுனீங்களோ நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி தேவனிடத்தில் சேரும்போது அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். அப்போ தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில அழகா வழிமுறைகள் அழகா எழுதப்பட்டிருக்கு. நான் அவர் பக்கம் மனம் திரும்பும் போது அவர் என் கூட இருப்பார். அது ரகசியம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். ஏன்னா நிறைய குடும்பத்துல லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்கி இப்படி நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கைகளை சுத்திகரிங்கள். இருமனம் உள்ளவர்களே, டபுள் கேரக்டர்ல இருப்பாங்க. வீட்டில் ஒரு பேச்சு, வெளியில் ஒரு பேச்சு. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்னைக்கு செய்தி முடிஞ்சிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா கேட்டீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? நம்ம ஜெபிக்க போறோம். சின்ன ஜெபம் பண்ண போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னைக்கு உள்ள செய்தி கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். என் பேர் ரவிராஜ். எனக்கா டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. தேவனர்லி எப்போ மினிஸ்டர் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையிலே
உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும், சமாதானத்தை தர முடியும். அவர் வந்தால் மட்டும்தான் விடுதலை. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பெருமையான ஒரு காரியம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. குடும்ப பாதுகாப்பிற்காக இணைந்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உங்கள் பிள்ளையோடு நீங்கள் பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். அதிகால வேளையிலே எல்லா குடும்பத்தோட நீங்கள் பேசிட்டீங்கப்பா, நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க, கிருபை தந்திருக்கீங்க. சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கல்வாரி அன்பினால நிரப்புங்க. எங்களுக்கு பிதானிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறீங்கப்பா. பாவ மன்னிப்பு தரீங்க, நன்றிப்பா. இந்த நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் வரட்டும். உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். நற்கிரியை சிற பிள்ளைகளா, நன்மை சிற பிள்ளைகளா, கட்டளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, கற்பனை கைக்குடிய பிள்ளைகளா மாறணும். தேவ சத்தத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும், மறுரூபமாக்கப்படணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிகளுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மாற கத்த கிருபை தாங்கப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கத்தர் கறந்துவிட்டு 100 மடங்கு ஆசுறீங்க. கற்பதனை ஏஜுவீங்க, கத்தரே ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்தெந்த குடும்பத்தை சமாதானம் இல்லாமல் இருக்கோ எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி சமாதானத்தை கட்டுடுங்க. விக்கிர வழிபாடில் இருக்காங்க, பாவ அடிமையில் வாழ்ந்துருக்காங்க, குடும்பம் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், கதை கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இங்க்பெட்டில் இருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சரீரத்தில் பல இடத்துல ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை, யூட்ரஸில் பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பு அடைப்பு. எத்தனையோ குடும்பத்தில் வேற வேறு இடத்துல ஹாஸ்பிட்டல்லாம் ஜெபிக்கிறாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம், அவருடைய பாவத்தில் மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தீரோம், தாழ்த்தீரோம். அதிகமான கிருபை அளிக்கிறீங்கப்பா, நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கதை கிருபை செய்யுங்க. கடனில் கஷ்டப்படுற அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளியில் புறப்படுறாங்க வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைலேருந்து முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்துக்கணும், அந்த குடும்பம் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். தீர்காயுசு தாங்க, சுகம் தாங்க, பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. எந்த நாட்டுகளுக்கும் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்தில் காலவேளையில் ஜெபிக்கிறாங்கப்பா, இருதயம் ஃபுல்லாக பாரம், எல்லா பாரத்திலும் நீக்கிற கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்தில் முழுசா தாழ்த்திட்டாங்கப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. உங்களுடைய வார்த்தை கீழ்படி ஆரம்பிச்சிட்டாங்க, ஆசீர்வதிச்சிருங்க, தாழ்த்துறாங்க, ஆசீர்வதிச்சிருங்க. கம்பெனி வச்சுருக்காங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வேற வேறு இடத்துல ஜெபிக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸை, எல்லா நாட்டில் எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம். கர்த்தர் கரம் தொட்டு பரிபூர்ணமாக ஆசுறீங்க. வீடு கட்டுறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. எல்லா தேச ஜனங்களையும் பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டி பாதுகாத்துருங்க. அடியனை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் பொறுத்தரை பண்ணி யாரெல்லாம் ஜெபித்துனாலோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க கர்த்தர் கிருபை தாங்க உங்களுடைய கரத்தில் அப்படின்னு சாஷ்டாங்கம் எங்களை தாழ்த்தி பண்ணிடும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமையுள்ளதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள்.
எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்துவார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064182 நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.